வணக்கம். வாங்க இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, பச்சரிசி மாவு 1 கப்பு, துருவிய வெல்லம் 1/2 கப்பு, தேங்காய் பல் 1/4 கப்பு, ஏலக்காய் தூள் சிறிதளவு, நெய் சிறிதளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசியை ஊற வச்சு உலர்த்தி மாவாக அரைச்சிங்க. இல்லை வீட்டில் இருந்த பச்சரிசி மாவெல்லாம் எடுத்துக்கலாம், இல்லை இடியப்ப மாவையும் நம்ம எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவை எடுத்து லைட்டாக வானலியில் நிறம் மாறாமல் வறுத்துங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பல்லையும் கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்து எடுத்துங்க. இப்போ இந்த மாவு, தேங்காய் பல், வெல்லம், ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைகிறப்போ தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுங்க. நெய்யை தொட்டுக்கிட்டு கூட என்ன பண்ணலாம், பிசைஞ்ச மாவை நல்லா கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுங்க. ரொம்ப ஈஸியானது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம், ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.